சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரம். இன்றைக்கு அதில் முதல் 4 வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். சகரியா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், இதோ பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசி. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், ஒரே ராத்திரியிலே 8 தரிசனங்கள் அவருக்கு வருகிறது. இதில் நாம் இன்றைக்கு பார்க்கிறது அவர் கண்ட 6வது தரிசனம். சகரியா தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியன், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், அவன் குவாலிஃபை ஆக முடியாது, அவன் ஆசாரியனாய் இருப்பதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு சாத்தான் அவனுக்கு விரோதமாய் குற்றம் சொல்ல நின்ற பொழுது ஆண்டவர் அவனை சுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தியது எப்படி என்பதை நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை இடையிலே தடைப்பட்டு நின்று போன அந்த சூழலை, அற்பமான ஆரம்பத்தின் காலத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி எந்த செருபாபேல் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டானோ அவனே இந்த ஆலயத்தினுடைய வேலையை செய்து முடிப்பான் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ ஆவிக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய ஆசாரியனை நான் தகுதிப்படுத்தினேன், ஆலயத்தினுடைய வேலைக்கு உத்தரவாதமாக இருந்த தலைவனை நான் தகுதிப்படுத்தினேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் 5வது 6வது அதிகாரத்தில் இந்த ஜனங்களை எவ்வாறு தகுதிப்படுத்த போகிறேன் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். நாம் ஏற்கனவே 4வது அதிகாரத்தில் சொன்னோம், ஆவியினாலே ஆகும். அப்போ ஆவியானவர் தம்முடைய ஜனத்திற்குள் ஏற்படுத்த விரும்புகிற சுத்திகரிப்பு, அவர்களுக்குள் ஏற்படுத்த விரும்புகிற மாற்றம், அதாவது அநேகருடைய வாழ்வில் விடுதலையை விரும்புகிறார்கள். விடுதலை வேண்டும், விடுதலை நமக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நான் கண்டறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உள்ளான நிலையில் என்னுடைய காரியங்கள் சரியாக அறியப்படாதபடிக்கு என்னால் பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதைத்தான் அவர் இந்த பகுதியில் என்ன செய்ய போகிறார், சொல்லி கொடுக்க போகிறார். இப்போ இந்த 6வது தரிசனம் அவர் என்னதை பார்க்குறார் அப்படின்னு கேட்டால், ஒரு புஸ்தக சுருளை பார்க்கிறார். அந்த புஸ்தக சுருள் பறந்து கொண்டிருக்கிறது. என்னதுங்க? பறந்துகிட்டு இருக்கு. புஸ்தக சுருள்னா என்னது? இன்னைக்கு நமக்கு நோட்டு புஸ்தகம் இருக்கு, அன்னைக்கு கிடையாது. அப்போ அன்றைக்கு எழுதுகிறதற்கு எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தோலினால் செய்யப்பட்ட சுருள்களை பயன்படுத்தினாங்க. அப்படி இல்லைன்னா நாணலினால் செய்யப்பட்ட இதை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தினாங்க. இப்படி தான் அன்றைய காலகட்டத்தில்
பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முந்தின காலகட்டத்தில் இப்படி தான் அவர்கள் செய்தார். அப்போ என்ன செய்வாங்க, அந்த தோல் சுருளை வாசிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பேப்பர் நம்ம திருப்புறோம், ஆனால் தோல் சுருளை எப்படி வாசிக்கிறது? அப்போ அதற்கு என்ன செய்வாங்க, அதற்கு ஒரு ரோல் பண்ணி 2 கட்டை இடையில இருக்கும். கட்டைகளுக்கு இடையில இந்த சுருள் எந்த பகுதி வாசிக்கப்படணுமோ அந்த பகுதிக்கு நேரம் திருப்புற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இப்போ எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால், ஒரு விரிக்கப்பட்ட புஸ்தகம், ஒரு ஓப்பன் புக்கு, அது என்ன செய்தான், பறந்துகிட்டு இருக்கு. புஸ்தகம் பறக்கிறது. சொல்லுங்க, நம்ம வீட்டில் ஏதாவது பறக்குமா? எப்போ பறக்கும்? சண்டை வரும்போதெல்லாம் பறக்கும். என்னவெல்லாம் பறக்கும்? என்ன கிடைக்குதோ அதெல்லாம் என்ன செய்யும், பறக்கும். இப்போ உங்கள் கையில் இருக்கிற பைபிள் என்ன சைஸு? பாஸ்டர், எங்களுக்கு எவ்வளவு சைஸு எழுத்து எங்களுக்கு பைபிள் இருக்கணுமோ அதை பொறுத்து எங்கள் பைபிள் சைஸ் என்ன செய்யும், மாறுபடும். பெரிய எழுத்து பைபிளாக வேணும்னா எங்கள் பைபிள் சைஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். சின்ன எழுத்தாக வேணும்னா எங்கள் பைபிள் சிறுசாக இருக்கும். இங்கே ஒரு பைபிள், ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கு சைஸ் பாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த புஸ்தகம், இவர் பறக்கிற புஸ்தக சுருளை பார்க்கிறேன், அது பறந்துகிட்டு இருக்கு. பறக்கிறது எதை குறிக்கும்? பறவை குறிக்கும். வெரி குட். வேகம், ஸ்விஃப்ட்னஸ், வேகத்தை குறிக்கிறது. சரி, இது பறக்குது. அவர் அதிலேயே கண்டுபிடிக்கிற பாருங்க, அது நீளம் எவ்வளோ பெருசாக இருக்கு, 20 முழம். ஓகே, பழைய காலத்தினுடைய அளவின்படி ஒரு முழம் அப்படின்னா 1.5 அடின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? 1.5 அடி. அப்போ 20 முழம்னா எத்தனை அடி? 30 அடி. நீளம் எவ்வளோ சைஸ் இருக்கு? 30 அடி நீளம் இருக்கு. அகலம் 10 முழம் அப்படின்னா எவ்வளவு? 15 அடி. 30க்கு 15 சைஸு. அப்போ 450 ஸ்கொயர் ஃபீட்டு. புஸ்தகம் எவ்வளோ பெருசாக இருக்கு? 450 ஸ்கொயர் ஃபீட்டில் 450 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா பெரிய சைஸ். ரோட்டில் பேனர் பார்த்துருக்கீங்களா? பேனர் பார்த்துருக்கீங்களா? என்ன சைஸ்லலாம் இருக்கும்? வித்தியாசமான சைஸ்லலாம் இருக்கும் பாஸ்டர். கரெக்டு. தூரத்துலேருந்து பார்க்கணுன்னா பெருசாக வச்சுருப்பாங்க. இப்போ 10க்கு 10ன்னா அது ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் பார்க்கலாம். இந்த சைஸு நல்ல தூரத்துலேருந்து என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, வெட்ட வெளிச்சமா தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கு. உனக்கு வெளிச்சம் போட்டு உன்னுடைய தவறுகளை நான் என்ன செய்கிறேன், உணர்த்துகிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் இங்கே தம்முடைய ஜனத்தின் தவறை உணர்த்த விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் போகிறது நல்லது, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை
கண்டித்து உணர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவர் உணர்த்துகிறவர். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தினுடைய வெளிப்பாடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 அதிகாரத்துக்கு முன்னால சாத்தான் குற்றப்படுத்த வந்து நின்னான். ஆனால் ஆண்டவரோ குற்றப்படுத்த வரவில்லை, உன் குறைகளை களைகிறதற்காக உன்னை உணர்த்த விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இதுதான் வித்தியாசம். அவன் உன் தவறை சுட்டி காட்டி சொல்லி 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 உன்னை குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வச்சிருப்பான். ஆனால் கர்த்தரோ அப்படி கிடையாது. உன்னை உணர்த்தி, உன்னை திருத்தி, உன்னை அலங்காரம் பண்ணுகிறவர் தான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய வேலை அதுதான். இப்போ இந்த புஸ்தக சுருள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பைபிளில் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களில் பார்க்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறதற்காக ஆண்டவர் அதை கொண்டு வந்து கொடுத்ததை என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். நம்ம நிறைய வசனங்களை சொல்லலாம். உங்கள் புரிதலுக்காக ஒரே ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த சைஸை பற்றி ஒன்று சொல்லிடணும். 30க்கு 15. இந்த 30க்கு 15 சைஸு இன்னொரு இடத்துலையும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குன்னா, 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்துக்கு சரியாய் 20 முழ நீளமும். ஆலயத்தின் முகப்பு, அதாவது அதில் முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆலயத்தினுடைய டைமென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஆலயத்தினுடைய முகப்பு, போர்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, என்ட்ரன்ஸு. அந்த முகப்பு எவ்வளோ? 20 முழம் நீளம், ஆலயத்துக்கு முன்னே 10 முழம் அகலம். எக்ஸாக்டா சகரியால வாசிச்ச அதே அளவு. எளிமையாக சொல்லுவோன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. ஆண்டவர் உலகத்திற்கு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னால எங்கேருந்து அவர் துவங்க விரும்புகிறார்? தம்முடைய வீட்டிலிருந்து துவங்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. நல்லதுதான். எழுப்புதல் எப்போ வரும்? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் அடையாமல், உன் உள்ளான வாழ்க்கையில் மறுரூபம் அடையாமல் புறம்பான எழுப்புதலை பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய வீட்டில் இது என்ன செய்யுது? துவங்குது. ஏன் தொடங்குது அப்படின்னு கேட்டால், அவருடைய நோக்கம் எல்லாம் நாம் சிட்சிக்கப்பட வேண்டும், அவருக்கு உகந்தவர்களாய் சீர்திருத்தம் அடைய வேண்டும். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த திருவிருந்து குறித்து நம்ம அந்த 1 கொரிந்தியர் 11 வாசிக்கும் பொழுது கூட அங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் குறித்து நீங்கள் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதை செய்கிறதுனால் குற்றம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொல்லிட்டு, இது நிமித்தம் உங்களில் சிலர் பலவீனம் அடைஞ்சிருக்கிறீங்க, வியாதி உள்ளவங்களா இருக்கிறீங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்து 3 விஷயம் சொல்றாங்க. பலவீனம், வியாதி, மரணம். இதை சொல்லிட்டு நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, இதான் முக்கியமான விஷயம், நாம நியாயம் தீர்க்கப்படுகிறது பொழுது உலகத்தோட நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரு சுருளை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம். நேரம் இல்லைன்னா நான் சுருக்கமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். எரேமியா 36ஆம் அதிகாரத்தில்
2வது 3வது வசனத்தை அந்த 36ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் அது அந்த அதிகாரம் முழுசும் வாசிங்க. 1-2 வசனத்தை மாத்திரம் நம்ம இப்போ வாசிக்கலாம். நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து, ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, ஒரு புஸ்தக சுருள் எடுத்துக்கோ. யோசியாவின் நாட்களிலே, அப்பந்தான் அவன் ஊழியத்துக்கு வந்தான். அவன் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு, அதாவது நீ தீர்க்க தரிசனம் சொல்ல துவங்கின காலம் முதல் இந்நாள் மட்டும் இதுவரைக்கும் இஸ்ரவேலை குறித்தும், இஸ்ரவேலை பத்தி, யூதாவை குறித்தும், யூதாவை பத்தி, சகல ஜாதிகளை எல்லா குறித்தும், ஜனங்களை குறித்து உன்னோட சொன்ன, நான் உன் கூட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு வார்த்தையும் விடாம அதிலே எழுது. அதுல எழுது. யூதாவின் குடும்பத்தார். எதுக்காக இதை எழுதணும்? இதான் முக்கியமான பாயிண்ட். ஏன் எழுதணும்னு கேட்டா, அவரவர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தனிப்பட்ட விதத்து, நம்ம கூட்டமா சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சாலும் தனிப்பட்ட நிலையில் நான் தேவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். அதை தேவன் விரும்பும். அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், அதுக்காகத்தான் இதை எழுதணும். அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யட்டும்? திரும்பட்டும். தங்கள் அக்கிரமத்தையும், அப்படி அவர்கள் திரும்பும் பொழுது நான் என்ன செய்வேன்? அவர்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியா, தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். இதுவும் ஒருவேளை. இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. எப்படி வார்த்தை? சில நேரம் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், ஒருவேளை நடக்கலாம். நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படி, நாம் அவருடைய நிச்சயத்திற்குரியவர்களாக இருக்கணும். சரி, இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் செஞ்சிட்டாரு. ஒரு உதவியாளரை கூப்பிட்றாரு, பாரூக்குங்கிற நபர். அவர் வந்து எழுதுறாரு. இப்போ எழுதுனதுக்கப்புறம் அவர் பார்த்து சொல்கிறாரு, நான் ஆலயத்துக்கு வர முடியாது, நான் தடைப்பட்டிருக்கிறேன், அதனால் நீ போய் ஆலயத்தில் வருகிறவர்கள் கேட்க என்ன செய், நீ வாசி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வாசிக்கிறார். வாசிக்கும்போது என்ன நடக்கு? அவனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு 2 பேருக்கு ஒரு பயம் வருகிறது. 16வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில், நல்லா கவனிங்க, எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய், என்ன வந்துருச்சு? பயமுற்றவர்களாய் ஒருவர் பார்த்து என்ன சொல்றாங்க? பாருக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும், நல்லா கவனிங்க, எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். இவன் என்ன பிளான் பண்றான்? எப்பா, இது பயங்கரமா இருக்கு, நமக்கு ஒரு மாற்றம் தேவை. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், யாரு கேட்கணும்? ராஜா கேட்கணும். ராஜா கேட்டா ராஜா எல்லாருக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இவங்க எதை கொண்டுட்டு போறாங்க? இதை ராஜாவினிடத்தில் கொண்டு போறாங்க. ராஜாவுக்கு முன்பதாக இதே வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது. ஆனால் 3-4 பத்தி கூட வாசித்து முடிக்கலை. வாசித்து முடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன செஞ்சான்? முன்னால் குளிர் காய்கிறதற்கு நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அந்த புஸ்தக சுருளை பிடுங்கி சூரிக்கத்தியை வச்சு அதை 2 துண்டா கிழிச்சு அதை கொண்டு சுருள் அனைத்தையும் கணப்பில் அனைத்தையும் அங்கே எரிஞ்சிட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜாவானாலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரர்கள் ஆனாலும் பயப்படவும் இல்லை. நம்பர் 1, பயப்படவும் இல்லை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. வஸ்திரங்களை கிழிக்கிறதுனா என்னது? தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தும்படியாக. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு. அதாவது சோகமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து. யோபுவை பாருங்களேன், யோபுவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துச்சு. அதெல்லாம் கேட்ட உடனே அவன் என்ன செய்வான்? வஸ்திரத்தை கிழித்து சாம்பலில் உட்காந்து நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக போகிறேன்.
அப்படிங்கிறார். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது அவ வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓலமிட்டு அழுகிறாள். அப்போ ஒரு பர்சனல் ட்ராஜடி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? வஸ்திரங்களை கிழிக்கிறார்கள். பாவத்தினுடைய உணர்ச்சி ஏற்பட்டு மனம் திரும்புகிறதுக்கும் என்ன செய்வாங்க? வஸ்திரத்தை அதனால தான் தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்க வேண்டாம், உங்கள் இருதயத்தை கிழிச்சு என்கிட்ட என்ன செய்யுங்க? திரும்புங்க. நீங்கள் திரும்பணும், ஆனால் வெளிப்படையாக நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற ஒரு வெளித்தோற்றமுள்ள ஒரு திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, உள்ளார்ந்த மனமாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார் சொல்ல. அப்போது இங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் இவர்களுக்காக இதை கொடுத்தும் அவங்கள பயமும் இல்லை, மனமாற்றமும். மொத்தத்தில் பயந்தது 2 ஆள். எவ்வளோ பேர்? 2 பேர் தான் பயந்தாங்க. சரி, இப்போ நம்ம சகரியாவுக்கு வந்துடுவோம். இதை நான் எதுக்கு இந்த பகுதியில் காமிச்சேன்னா, புஸ்தக சுருள் இதே மாதிரி எசேக்கியேலில் சொல்லியிருக்கு, உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புஸ்தக சுருள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ இந்த புஸ்தக சுருளில் அவர் என்ன அப்படிங்கிறத குறித்த விளக்கத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? இது பூமி மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். இது என்னது? சாபம் அப்படிங்கிறாரு. சாபம்னா என்னது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருந்து அவைகளின்படி நீ நடப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும். அதில் பின்பகுதியில் சொல்லியிருக்கு, ஒருவேளை நீ அதை கடைப்பிடிக்காமல் என்னை விட்டு தூரமாக போயிட்டேன்னா இந்த சாபங்கள் எல்லாம் உன்னை உன்னை தொடரும். அப்போ சாபம் எதனால் வருகிறது அப்படின்னா, மீறுதலின் நிமித்தமாக, நியாயப்பிரமாணத்தினுடைய மீறுதல் நிமித்தமாக என்ன வருது? சாபம் வருகிறது. இப்போ இந்த வேத பகுதியில் 3வது 4வது வசனத்தில் 2 முக்கியமான பாவத்தை சொல்கிறாங்க. ஒரு பாவம் திருட்டு. என்னது? திருடுதல். இன்னொரு பாவம் கர்த்தருடைய நாமத்தில் பொய் ஆணையிடுறது. 2 விதமான தவறுகளை அங்கே என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைன்னு ஒன்று இருக்குது. யாருக்காவது தெரியுமா? என்ன இருக்கா? ஓகே. 10 கட்டளை. மோசே சீனாய் மலையில் போனப்போ வாங்கிட்டு வந்தார். என்ன வாங்கிட்டு வந்தார்? ஆமாம், 2 கற்பலகைகளை ஆண்டவரே என்ன செஞ்சாராம்? எழுதி கொடுத்தார். ஒவ்வொரு பலகையிலையும் 5 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தாரு. அவன் கீழே அதை போட்டு என்ன செஞ்சுட்டான்? உடச்சி நொறுக்கிட்டான். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ திரும்ப 2 பலகை செஞ்சுட்டு வா, அதில் நான் என்ன செய்வேன்? எழுதுவேன். இப்போ இந்த 10 கட்டளையில் திருட பற்றி எதுவும் கட்டளை இருக்கா? என்ன சொல்லியிருக்கு? களவு செய்யாது இருப்பாயாக. இது எத்தனாவது கட்டளை? வெரி குட், 8வது கட்டளை. இது எத்தனாவது கட்டளை? பரவாயில்ல, நம்ம மக்கள்லேயும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. 8வது கட்டளை என்னது? களவு செய்யாது இருப்பாயாக. சரி, அதே 10 கட்டளையில் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு ஒரு கட்டளை இருக்குது, தெரியுமா? அது எத்தனாவது கட்டளை? 3வது கட்டளை. வெரி குட். இப்போ இதை எப்படி பாருங்க, 2 பலகை, ஒவ்வொரு பலகையிலையும் 5 இருக்கு இல்லையா? பலகையில் 3வது கட்டளை கர்த்தருடைய நாமத்தை
வீணிலே வழங்காது. 2வது பலகையில் 8வது கட்டளை, களவு செய்யாது இருப்பாயாக. இப்போ எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால் 2 கட்டளையிலே உள்ள சென்ட்ரல் பார்ட் இது. 10 கட்டளைகளுடைய மையம். அந்த 2ஐயும் எடுத்து தான் அங்கே என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டு வந்து இதை என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ இந்த 2 கட்டளையும் முழுவதும் முழுமையான தேவனுடைய கட்டளையை எடுத்து சொல்லுவது போல 2 மையத்தை எடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த சாபத்துக்கு காரணம் என்ன? திருடுகிறவன், பொய்யானை இடுகிறவன். தான் பிரச்சனை. இப்போ திருடுறவன்னா யாரு? அடுத்தவங்களுடைய பொருளை எடுக்கிறவன், அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறவன். சில நேரம் துப்பாக்கியை காட்டு எடுத்தால் அது கொள்ளை, தெரிஞ்சும் பறிக்கிறது அது வழிப்பறி, கொள்ளை, அது வன்முறையால் செய்கிற ஒன்று. தெரியாமல் எடுக்கிறது திருட்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், ஒரு புதன் என்கிட்ட பேசினார். அவர் எல்லாருமே இந்த மாத சம்பளம் வாங்குகிறவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு பேங்கில் என்ன செய்யாது, கிரெடிட்டு ஆகாது. இப்போ பேங்கில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு பேங்க் லோன் கொடுப்பான், ஈஸியாக கிடைக்கும். சாதாரணமாக வேலை பார்க்குறவங்களுக்கு பேங்கு வரவு செலவு ரொம்ப என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அவங்க பேங்கில் போய் என்ன வாங்க முடியாது, லோன் வாங்க முடியாது. இதுக்கு என்பிஎஃப்சின்னு ஒன்று இருக்குது. என்பிஎஃப்சின்னா என்னென்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸு சொல்யூஷனோ ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அதாவது பேங்கு சாராமல் தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கடன் நிறுவனம். இதில் இவர் வாங்கியிருக்கார். வாங்கும்போது அவர் ரொம்ப யோசிக்கலை. கூட்டி கழித்து பார்த்தா அவருக்கு நெஞ்சே வெடிக்க மாதிரி இருக்குது. அன்னைக்கு அவசரத்தில் வாங்கிட்டார். 2 வருஷம் ஆயும் கெட்ட வேண்டிய காரியத்துக்கு பக்கத்துலேயே போக முடியல. அப்படியே டபுளுக்கும் மேலே இருக்குது. ஏங்க நான் வேறு ஐடியா பண்ணி நான் மொத்தத்தில் கொடுத்து ஃப்ரீ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், அவர் வாங்கின அமௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா குறைஞ்சி கட்ட வேண்டியிருக்கு. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இது உயிரோட விழுங்கிறதுக்கு சமம். ஏன் உங்களுக்கு ஃபோன் போட்டு போட்டு கிரெடிட் கார்டு வேணுமா சார், கிரெடிட் கார்டு வேணுமா சார் ஏன் கேட்கான்? நீங்கள் வாங்கணும், அதை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிவிட்டு டயத்துக்கு நீங்கள் கட்டாமல் விடணும். விட்டால் அவன் அதில் சார்ஜ் போடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7:30 ஆரம்பிக்கும். கடன் கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம். மனுஷனுக்கு ஆசையை தூண்டி என்னென்ன விதத்தில் இருந்து நம்மகிட்ட உருவ முடியுமோ அவ்வளவும் என்ன செய்வாங்க, புரிஞ்சு எடுத்துருவாங்க. இது வெளியே நடக்கிறது. நாம் உள்ளே இருக்கிறவங்க நாம் திருடுவோமா? நான் என் மூத்தவ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு டிவியில் இந்த டோராவின் பயணங்கள்னு ஒன்று ஓடும். எப்பவும் அதுதான் ஓடும். சில டயலாக்லாம் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அதில் ஒரு கேரக்டர் வரும். அதை பார்க்கிங்களா, வந்துருச்சா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், குள்ள நெறி திருடக்கூடாது, திருடவே கூடாது. என்ன நான் திருடனா? ஹா ஹா ஹா. என்ன இந்த ஒன்று வருது பாருங்க.
நம்ம திருடர்களா? நாம் திருடுறோமா? நீங்கள் செய்கிற வேலைக்கு அதிகமாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு. அதுக்கு பேர் என்னது? என்னுடைய வேலைக்கு மிஞ்சி நான் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறேன்னா அதை வேதம் என்னன்னு சொல்லுது? திருட்டுன்னு சொல்லுது. இந்த காலகட்டத்தில் இதுக்கு அப்புறம் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ சம்பாத்தியம் பண்ணுற, ஆனால் பொத்தலான பையில ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை துவங்கிட்டு நீங்கள் அதை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க. அதனால் உங்களுக்கு பலன் இல்லை. அப்படியே அதிலிருந்து ஒரு 100 ஆண்டு கழிச்சு மல்கியாவுடைய காலத்தில் நீங்கள் தேவனை திருடுகிறீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதில் வஞ்சிச்சோம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நான் தவறும் பொழுது அதுக்கு பேர் என்ன தான்? திருட்டு தான். நான் ரொம்ப கொடுக்குற விஷயத்தை பேச விரும்புகிறதில்லை, ஆனால் கொடுக்கறது ஆசீர்வாதம். அதே நேரத்தில் நான் பொருளாதாரம் கொடுக்கறதோடு நான் நிற்க விரும்பலை. அதிலும் தாண்டி, அதாவது கொடுக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது ஊழியத்துக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, அதோடு இணைந்து நன்மை செய்கிறதையும் வேதாகமம் பலி என்று சொல்லுகிறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க, அவர்களுக்கு உதவி தேவை என்று நாம் அறியும் பொழுது, நமக்கு அந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை செய்யாமல் விடுவதும் ஒரு வகையில் திருட்டுத்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னா, ஆண்டவர் எனக்கு நாட்களை கூட்டி தருகிறார், வாரங்களை தருகிறார், வருடங்களை தருகிறார். நான் கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறேன்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தனிப்பட்ட உறவுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க? அதில் நீங்கள் திருடாமல் இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான சில கேள்விகள். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். திருடனோடு பங்கிட்டு கொள்ளுகிறவன் எதை பகைக்கிறான்? தன் ஆத்மாவை பகைக்கிறான். தன் ஆத்மாவை, அதாவது வேற வார்த்தை, தன் ஜீவனை பகைக்கிறான். எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு அதிகாரம் தள்ளி 30ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஜெபம் இருக்குது. சிலருக்கு அந்த ஜெபம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். அந்த ஜெபம் என்னன்னா 30ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். அவர் கேட்கிறாரு, நான் 2 மனு கொடுக்குறேன். மனு யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க? அதிகாரிகள்கிட்ட கொடுப்பீங்க, மனு கொடுப்பீங்க. நோக்கம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். இப்போ ஆண்டவர்கிட்ட 2 மனு கேட்காங்க. என்ன மனு? நான் மரிக்கும் பரியந்தம் இந்த மனு எது வரைக்கும் எனக்கு கிடைக்கணும்? சாகிற வரைக்கும் எனக்கு கிடைக்கணும். அவைகளை எனக்கு மறுக்காமல் தரணும். அதாவது சில நேரம் எங்கள் வீட்டுக்கு அம்மா சொல்லுவாங்க, எப்பா உங்களுக்கு ஒரு வேலை சொல்ல போகிறேன், செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் செஞ்சிடணும். எப்படி? ஆமாம், செஞ்சிடணும். அப்போ நான் சொல்லுவேன், நீ வேலையை சொல்லு, செய்கிறதும் செய்யாததும் இந்த வேலையை பொறுத்து இருக்கு. இங்கே ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, மறுக்காமல் என்ன செய்யணும்? தர வேண்டும், தாரும். அடுத்த வசனம். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ரொம்ப அழகான ஜெபம். இன்னைக்கு அநேகர் வெளி வேடத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு சொன்னாங்க, கண்களால் காண்பதும் போய், கேட்பதும் போய்,
நம்ம காண்கிறது எல்லாமே உண்மை அல்ல. மாயை நிறையா இருக்கு, பொய் வசனிப்பு நிறையா. உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்றது எல்லாரும் உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்க ஏமாந்தீங்க. ஒருவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னால, சொன்னதுக்கு அப்புறம் கூட அவருடைய மனதில் என்ன அடிப்படையில் இருந்து அந்த காரியம் வருதுங்கிறது நீங்கள் ஆலோசனை பண்ணாமல் சொல்கிறத அப்படி கேட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அடுத்து சொல்கிறாரு, இது காரியம். அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். நான் மோசமான தரித்திரன், பிச்சைக்கார மாதிரி தரித்திரன், அதுவும் எனக்கு வேண்டாம். பயங்கர வசதியான பார்ட்டி, அதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்? நான் பரிபூரணம் அடைகிறதுனால், நான் நல்ல பரிபூரணம் அடைகிறதுனால. மறுதலித்து ஒரு சிலர் கேட்பாங்க, நான் பரிபூர்ணம் அடைஞ்சா மறுதளிப்பேனா? அது விசுவாச குறைச்சல். நான் அப்படி செய்ய மாட்டேன். அதுலேயே முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன இல்லை? தாழ்மை இல்லை. நீ உன்னைய ரொம்ப நம்புற. கிறிஸ்தவத்தின் முதல் அடிப்படை சத்தியமே உன்னை நம்பாத, நீ ஏமாந்து போயிடுவ. உன் சார்பு கர்த்தர் மேலே தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ற காரணம் என்ன தெரியுமா? அவங்கள நம்புறாங்க. நீ அவ்வளோ யோக்கியம் கிடையாது. உன்னை கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு, உன்னைய மூடி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்றார், நான் பாவிகளில் பிரதான பாவி. சரி, அப்போ நான் சரித்திரம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தராவது கத்திரிக்காவது அப்படின்னு நான் இன்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? மறுதளிக்க கூடாது. தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அதையும் நான் செஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த வசனத்துல திருட்டு தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு குற்றத்திற்கு சமம் சொல்லிட்டு தான் அந்த கடைசி பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. இது என் படியை எனக்கு அளந்து, என்னதுங்க? என் படிய எனக்கு அளந்து என்னை போஷிச்சிடலாம். எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்களேன். யார் படி? பக்கத்து வீட்டுக்காரங்க படி இல்லை, அடுத்த கடைக்காரன் படி கிடையாது. யார் படி? என் படிய யாருக்கு? எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் படியை உங்களுக்கு அளந்து தாரவர் இருக்கிறார் நம்புறீங்களா? நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் திருடவே மாட்டீங்க. எனக்கு என்ன தேவைங்கிறத பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, நாளைய குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க, ஆனால் திருடாதீங்க. எபேசியர் 4:28 வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. எப்படிங்க? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அதாவது தெரியாம எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு. பிறருடைய தேவை அறிந்து கொடுக்கக்கூடிய தயாளம் உள்ளவனா நீயும் நானும் மாறணும். நீ திருடன் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடாது. திருடுகிறவன் இனி திருடாமல்
குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. என்னங்க கொடுக்கணும்னா தனக்கு என்ன வேணும்? இருக்கணும். இல்லாமல் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால். என்னங்க உங்க கைகளினால் நலமான வேலை அதாவது சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை தருகிறார் என்று வேதம் சொல்லுது. உன் கை என்னதை செய்யணும்? நலமானதை வேலை செய்து, நலமான வேலை செஞ்சு பிரயாசப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரயாசம் எதுக்கு? என் வாழ்க்கை, என் குடும்பம், எனக்கு அதோட மட்டும் நிற்கிறதுக்கு இல்லை. குறைச்சலில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு நான் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஓகே. அதனால் இப்போ சாபம், திருடன் அவன் மேலே உள்ள சாபம். இன்னொன்று பொய் ஆணை இடுகிறவன், கர்த்தருடைய நாமத்திலே பொய் ஆணை இடுகிறவன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறதுங்கிறது தண்ணிப்பட்ட பாடாக இருக்கும். வாயை திறந்தாலும் என்ன தான் வரும்? அப்படி சகஜமாக சர்வசாதாரணமாக வரும். பொய் சொல்கிறது பெருசு கிடையாது. இதில் கர்த்தர் சொன்னார்னு கர்த்தரை சேர்க்குறோம் பாருங்க, அதுதான் பெருசு. எப்படி? பொய்யே தப்பு, பொய்யே தப்பு தான். உன் பொய்க்கு யாரை இழுக்க? அது மகா தப்புங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, தப்புக்கு மேலே தப்பு. அது ஆணையிடுறாங்களாம். எதை வச்சு? ஆண்டவருடைய நாமம். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சத்தியம் பண்ணேன்னா, தப்பாக உள்ளதை நான் சொன்னேன்னா, அவர் நாமத்தை வீணிலே வழங்குகிறேன். எனக்கு பயம் இல்லை. எனக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. நம்ம அழகாக சத்தியம் பண்ணிடுவோம். சொல்லுவாங்க பாருங்க, கற்பூரத்தில் அடித்து கூட சத்தியம் பண்ணிடுவோம். நம்ம அவ்வளோ தைரியசாலிகள். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை எடுக்கிறவன். எதை கொண்டு? இதை நம்ம செய்கிறோமா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லாத ஒன்றை இன்னொருத்தருக்கு சொல்கிறாருன்னு துணிகரமாக சொல்கிறதே பொய்யானை தான், தவறு தான். அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி. சில நேரத்தில் சிலர் நம்மகிட்ட ரொம்ப பரிவு காட்டுற மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அது அங்கங்கே இருந்து கேதர் பண்ணிட்டு சுற்றி எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருவாங்க? கேட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு, நான் உனக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். பைபிள் சொல்லியிருக்கு, உள்ளதை இல்லாதை இல்லதென்று சொல்லுங்க. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் தீமை. தீமை செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த அதே பகுதியில் 25வது வசனத்தை பாருங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர். நாம யாரு? வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி? நம்முடைய அடையாளம் என்ன? நாம ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்?
அவயவங்களா இருக்கிறதுனால பொய்யை களைந்து என்ன செய்யணுமா? இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போடுற மாதிரி, அழுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டி போடுற மாதிரி எதை கலட்டணும்? பொய்யை கலட்டணும். பிறனுடனே என்ன பேசணும்? மெய்யை பேச கடவன். உண்மையை பேசணும். அதை தான் வேதம் விரும்புகிறது. சரி, நமக்கு நேரம் இல்லை. இப்போ பிரச்சனை என்ன? சகரியாவினுடைய காலத்தில் இருந்த மக்களில் திருடுகிறவர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி பொய்யாய் ஆணையிடுகிறவர்கள் இருந்தார்கள். அதன் விளைவாக வேதம் சொல்லுகிறது, நீ பார்க்குற பாரு இந்த பேனர், இந்த பறக்கிற புஸ்தக சுருள், இது சாபம். ஒவ்வொருத்தன் வீட்லையும் போய் அது தங்கும். தங்குகிறது மாத்திரமல்லாமல் அவன் வீட்டில் இருக்கிற அனைத்தையும் வேரோடே அழித்து போடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நாம் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரலாக இருந்தோம். ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நாமளும் சாபத்துக்கு உரியவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். திருடரும், யாரு திருடரும், அது நம்ம ஏற்கனவே அங்கே சொன்ன விஷயம்தான். திருடர், பொருளாசைக்காரரும், யாரு? பொருளாசைக்காரர், வெறியரும். வெறியர்னா வெறி பிடிச்சு அலையிறவங்களா? குடிவெறி. குடிவெறி அது அடையிற வெறி கிடையாது, குடிவெறி. திருடன், பொருளாசக்காரன், வெறியன், உதாசீன பண்ணுகிறவன், கொள்ளைக்காரர், இவங்க யாரும் என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் சிலர் இப்படி இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? திருடராக இருந்தீங்க, பொருளாசக்காரராக இருந்தீங்க, வெறியராக இருந்தீங்க, உதாசீனராக இருந்தீங்க, கொள்ளைக்காரராக இருந்தீங்க. 9வது வசனத்துலேயே நிறைய விஷயம் சொல்லியிருக்கு, நம்ம நேரம் இல்லை. இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு நான் கொள்ளைக்காரனா, உதாசீனனா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனாய், சாபத்துக்குரியவனாய் இல்லை. மாறாக அவர் என்னை கழுவி இருக்கிறாரு, அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கிறது, நீதிமானுடைய இல்லத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நாம் இது போன்ற தவறுகள் நம்மில் இருந்தால் நம்மை திருத்தி கொண்டு ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாகவே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சகரியா உணர்ச்சின அந்த தவறுகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் உங்களோடு என்ன சொல்லுகிறார்? உங்கள் மனசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட சுத்திகரியும், என்னை கழுவும், நான் சாபத்திற்குரியவனாய் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவனாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவனாய், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவளாய் உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உடைய வசனத்திற்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.